ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெட்டராகவே இருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கும் லீட் இருக்கு, படத்துல லீட் கொடுத்துருக்காங்க. அவரோட அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த வேவ் லென்த்தா இருக்கட்டும், கதை தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடிப்பொலி அடிப்பொலி. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெட்டராகவே இருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கும் லீட் இருக்கு, படத்துல லீட் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. பிரித்தியோடைய ஆக்ஷன் நல்லா இருக்கு, இயக்கம் நல்லா இருக்கு, மோகன்லாலுடைய என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கு. கேமரா ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆர்ட் டைரக்டருமே நல்லா வேலை பார்த்துருக்காங்க. பிகாஸ் அந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு கதை களத்தையும் அவங்க நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெண்களுக்கான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அரசியல் களத்தையும் அவங்க நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி உருவாகணும், எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் படத்துல மெசேஜா வச்சிருக்காங்க. புரியல. அவருடைய இன்டர்வியூ நல்லா இருக்கு. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல எதையுமே நம்ம குறையா சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இறைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு பிஜிஎம்ல. அது தமிழ்ல இருக்கிறதுனால ஒருவேளை இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ராவா பேஸ் கூட்டி இருக்கலாம். பட் படத்துடைய ஓவரால் நல்லா இருக்கு. ஏன்னா லென்த் ஒரு குறையா சொல்லலாம், எல்லாருமே லென்த் ஒரு குறையா சொல்லுவாங்க. ஆனா லென்த்துமே பாத்தீங்கன்னா நம்மள நகர விடாம பண்ணுது. படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போவீங்க. இருக்கு 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 இதுல சில கேமியோஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டோட லீடு இருக்கு. இம்ரான் மூவி ஆக்சுவலி வந்து நாங்கள் வேற மூவிக்காக வந்தோம். பட் அது இன்னைக்கு ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால மூவி பார்க்குறோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னன்னா, விஷுவலா பார்க்கும்போது அந்த இது எல்லாமே செம்மையா இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு கதைக்கான பேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா என்ன கொஞ்சம் நல்லா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே தோணுச்சு. நடந்து போறவன் வர்றவனுக்கெல்லாம் மாசம் என்ட்ரி கொடுத்தது வந்து கொஞ்சம் இதாக. அதுதான், அது ஒண்ணுதான் இருந்து எனக்கு கம்மி சவுண்ட். அதாவது எப்படின்னா மாஸ்க் கொடுக்கலாம். இப்ப மோகன்லால் சார் அவர் தான் கெத்து அப்படிங்கும் போது அவருக்கு மட்டும் ஒரு மாசான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு மிச்சவங்க எல்லாம் கம்மி பண்ணிருக்கலாம். இது என்ன ஆயிப்போச்சுன்னா, ஹீரோயினிக்கு மாசு, ஹீரோயினியோட பொண்ணுக்கு மாசு, அவங்க அப்பாவுக்கும் மாசு அப்படிங்கிற மாதிரி யார் வந்தாலும் மாசான ஒரு மியூசிக் போட்டு யார் தாண்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முழு காரணமே அவர் தான். அவரோட அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த வேவ் லென்த்தா இருக்கட்டும், கதை தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மேக்ஸிமம் 7 கொடுப்பேன். ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப லென்த் ப்ரோ படம். வள வள வளன்னு வச்சுனே போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே லென்த் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸே தேவையான சீனுங்க தான் அது படத்துல. மோகன்லால் வரதே ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் தான். படம் முழுக்க லென்த் தான் இருக்கு. யாருமே படத்துல வரல. ஃபுல்லா சீன்ஸே லென்த் எடுத்து வச்சிருக்காங்க. அதான் டியூரேஷனா இருக்கு படம். சாங்ஸ் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது. பிருத்திவிராஜ் ஆக்ஷன் கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்தது. மெசேஜ் எல்லாம் இல்ல, அந்த பார்த்துக்கு லீடா நல்லா இருந்துச்சு. முதல்ல பக்காது எல்லாம் நல்லா தான். அவரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. புரியல, அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் பார்க்கலாம்.